எடுத்துக்கிறேன். திரு பாலச்சந்திரன், முதலமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு டிமாண்டை முன்வைக்கிறாரு. இந்த டிமாண்ட் அப்படின்றது கடந்த காலங்களில் நிறைய நிகழ்வுகள் இதே போல நடந்திருக்கு. இப்போ இந்த டிமாண்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது மட்டும் இல்லாமல் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவசியம் தானா? கிராஸ்ரூட்லேருந்து கம்ப்ளீட் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு எதிர்க்கட்சி சொல்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்தமாக அந்த குற்றச்சாட்டு உங்களுடைய பார்வைகள் எப்படி இருக்கு? போன தரம் இந்த மாதிரி ஒரு துர்மரணங்கள் நடந்த பொழுது உடனடியாக என்னாச்சு, எங்கிருந்து மெத்தனால் போச்சுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த ஆலைக்கு சீல் வச்சிருக்காங்க. அது சிபிஐ சீல் வைக்கல, உள்ளூர் போலீஸ் தான் வச்சிருக்காங்க. நம்முடைய உள்ளூர் போலீஸுடைய திறமை நம்ம குறைச்சு மதிப்பிட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் இந்த ராஜினாமா செய்யணும், இதெல்லாம் ஒரு அரசியல் ஸ்டண்ட். அவங்க அது பக்கம் கேட்பாங்க, சிபிஐ கேட்பாங்க, ராஜினாமா பண்ணுவாங்க. இப்ப இவங்க இன்னொரு கேள்வி கேட்பாங்கல்ல, தூத்துக்குடியில் அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சு, அதை நான் டிவி பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றவர் முதலமைச்சரான இவங்க கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட என்ன பதில் இருக்கு? இப்ப இந்த மாதிரி அரசியலை இந்த நேரத்துல தவிர்த்துட்டா நல்லா இருக்கும். நடக்கிறது ஒரு கொடுமை. ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். காரணம் கள்ளச்சாராயம் நிலவுவது. கள்ளச்சாராயம் நிலவுறதுனாலதான் மெத்தனால் இந்த கள்ளச்சாராயத்துல கலக்குறாங்க. கள்ளச்சாராயம் நிலவுவதற்கான காரணம் என்ன? மக்கள் நலனில் அக்கறை இருந்ததுன்னா இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி கோவிட் பத்தின டிஸ்கஷன்ல எங்களையும் சேர்த்துக்குங்கன்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு அந்நியாரம் முதல்வரான இபிஎஸ் சொன்னாரு, இவர் என்ன டாக்டரா இவர் சேர்த்துக்கிறதுக்குன்னு. ஆனா இவர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் எதிர்கட்சி தலைவரான இபிஎஸ் சேர்த்துக்கிட்டு தான் கூட்டத்தை நடத்தினார். இந்த மாதிரியான நேஷனல் இஷ்யூஸ் சொல்லி வரும்போது, சோசியல் இஷ்யூஸ் சொல்லி வரும்போது அரசியல் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து என்ன செய்யணும் மக்கள் நலனுக்காக அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணா அது தேர்ந்த ஒரு அரசியலாக, முதிர்ந்த ஒரு அரசியலாக, பண்புமிக்க ஒரு அரசியலாக, மக்கள் நலனுக்கு பலம் தரக்கூடிய ஒரு அரசியலா இருக்கும். இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டே போட்டு அதை பத்தி மக்கள் கவலைப்படுறதில்லை. சிஎம் என்ன செய்யறாருங்கிறத அவங்க பார்ப்பாங்க. சிஎம் செய்யறதுல அவங்களுக்கு திருப்தி இருந்தா திருப்தி இருக்குன்னு சொல்ல போறாங்க. ஆனா மறுபடியும் சொல்றேன், உடனடியான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதை சிஎம் எடுத்திருக்கிறாரு. ஒன்மேன் கமிஷன் வச்சிருக்காரு. எதிர்காலத்துல இப்படி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிருக்காரு. இப்ப நம்ம சொல்ற விவாதத்தில் உள்ள சில விஷயங்களை தான் அவங்களும் சொல்ல போறாங்க. எதிர்காலத்தில் நடக்காம இருக்கணும்னா நோய் முதல் நாடி போங்கன்னு சொல்ல போறாங்க. அந்நேரம் அதையும் பார்க்கணும். அவ்வளவுதான். இப்ப இந்த சம்பவம் நடைபெற்றப்ப கலெக்டர், மாவட்ட ஆட்சியர் ஒரு தகவலை சொல்றாரு, எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு எதிர்க்கட்சியுடைய ரியாக்ஷன், இது எல்லாமே தான் கவர்மெண்ட் மெஷினரியை ரொம்ப வேகமாக துரிதப்படுத்துது. அவருடைய குற்றச்சாட்டு எல்லாமே நம்ம அரசியல் அப்படின்னு கடந்து போயிட முடியுமா? இல்ல, எல்லாமே அரசியல் கடந்து போக வேண்டியதில்லை. எதிர்கட்சி ஆரோக்கியமான அரசியல் பண்ணணும் கண்டிப்பா. இப்ப அவங்க இது மாதிரி குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது முதல்வர் விரைந்து நடவடிக்கை எடுக்கிறாருன்னா அதுதான் உண்மையான ஜனநாயகம். இதுல ஆட்சியில் தவறு இருந்தால் அந்த தவறுகளை சுட்டிக்காட்டுவது என்பது உண்மையான ஜனநாயகம். அதை பத்தி யாருக்கும் எந்த அப்ஜெக்ஷன் இருக்க முடியாது. ஆனா உடனடியா இவர் பதவி விலகணும்னு சொல்றதும், இவருக்கு தெரியாம நடக்கல, இவருக்கு தெரிஞ்சுதான் நடத்துன்னு சொல்றதும், இது எந்த ஆதாரத்துல சொல்றாங்க? எந்த அடிப்படையில பதவி விலகணும்னு சொல்றாங்க? இப்ப கோளாறு எதுல இருக்கு? இந்த விஷம் கலந்ததுனாலே இருக்கு. கோளாறு கள்ளச்சாராயத்தினால் இருக்கு. கள்ளச்சாராயத்தை ஒழித்தால் தான் இந்த மெத்தனால் கலக்கிறது தடுக்கப்படும். கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன? எதனால கள்ளச்சாராயம் இருக்கு? நான் சொன்ன டாஸ்மாக் ப்ராடக்ட் சாதாரண குடிமக்கள் கெப்பாசிட்டிக்கு மேல இருக்கு. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? இப்படி பல வினாக்கள் இதில் இருக்கின்றன, சமுதாய கேள்விகள் இருக்கு. அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கணும். சரி, அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த கணேஷ்குமார் நம்முடைய நினைக்கிறார். அவர் வரவேற்கலாம். சார் வணக்கம். முதற்கட்ட கருத்து எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். முதலமைச்சருடைய சட்டப்பேரவை உரைவை நீங்க கேட்டிருப்பீங்க. நடவடிக்கை எடுத்திருக்கேன், ஓடி ஒளிய போறதில்லை, எல்லா நடவடிக்கை இனியும் தொடரும், இரும்பு கரம் கொண்டு இந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? இல்ல, இந்த கருத்தெல்லாம் நாங்க பல முறை கேட்டு அழுத்து விட்டது என்றுதான் சொல்லணும். இப்ப மரியாதைக்குரிய ஒரு பாலச்சந்திரன் சார் சொல்லும் போது கூட, எடுத்த உடனே என்ன நீங்க பதவி விலகணும்னு கேக்குறீங்க, என்ன ஆதாரம் இருக்கு, அவருக்கு தெரிஞ்சுதான் நடந்ததா அப்படின்னா, காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தலைவர் முதலமைச்சர் அவர்கள். இது முதல் சம்பவமோ இரண்டாவது சம்பவமோ அல்ல, தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப கடந்த முறை பேசும்போது கூட மரியாதைக்குரிய நண்பர் ராஜீவ்காந்தி பேசும்போது, அதிமுகவின் நபர் மீது வழக்கு பதிவு செய்தார்களே, அப்ப நீங்க கேட்டீங்களா, போனீங்களான்னு. அன்னைக்கு அதிமுக நபர் மீது மட்டுமல்ல, திமுகவை சேர்ந்த அமைச்சருக்கு தொடர்புடைய மரூர் ராஜா என்பவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அந்த அமைச்சர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதனுடைய அடுத்த தொடர்ச்சியாக பரமத்தி வேலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளர் மீது இன்றைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கள்ளச்சாராய ஆலையை வச்சிருந்ததுக்காக வழக்கு செய்யப்பட்டிருந்தது. மதுரா செந்தில் என்று நினைக்கிறேன் அந்த மாவட்ட செயலாளர்களுடைய பெயர். அந்த மதுரா செந்தில் அவர்களுடைய தொடர்பு இருக்குதுன்னு பகிரங்கமாக வெளியில வந்தது. அப்ப என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நடவடிக்கை எடுக்க தவறுனீங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு இந்த இடத்துல நடந்திருப்பது என்பது ஒரு திமுக பிரமுகர், அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நேரடியாக தொடர்புல இருக்கக்கூடிய நபர் இல்ல, அது
இந்த அளவுக்கு எதன் அடிப்படையில் அப்படி நேரடியா திமுக பிரமுக சட்டமன்ற உறுப்பினர் தொடர்பு இருக்கு எப்படி சொல்றீங்க? நீங்க வெளிப்படையாக பாருங்க, எல்லா வரவேற்பு பதாகைகளும் வைத்திருக்கிறது. பல முறை இன்றைக்கு அந்த கிராமத்துல, இன்றைக்கும் நாங்கள் அந்த கிராமத்திற்கு சென்று வருகிறோம். அந்த கிராமத்துல அந்த மக்கள் சொல்லக்கூடிய விஷயம், இன்றைக்கு நாங்க போய் புகார் கொடுப்போம். அதே கருணாபுரத்துல நாங்க இன்னைக்கு போய் புகார் கொடுப்போங்க. அந்த நபரை கருணாபுரத்துல 500 வீடுகள் இருக்கு. எங்களுடைய ரிப்போர்ட்டர்ஸ் கிரவுண்ட் ரிப்போர்ட்டிங் பண்ணிருக்காங்க. 500 வீடுகள் இருக்கு. 500 வீட்டுல எல்லாருமே திமுக அதிமுக மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்களும் இருக்காங்க. அந்த கிராமத்திற்கான கூட்டு பொறுப்பு அப்படின்றது இல்லையா? இப்ப அதுதான் நான் பேசி முடிச்சிடுறேன். நீங்க பேசிவிட்டேன். உங்களோட ரிப்போர்ட்டர்ஸ் எங்க கூட தான் வந்தாங்க. எங்க கிட்ட நேரடியாக கிளிப்பிங்ஸ் இருக்கும். உங்க ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கேட்டீங்கனாலே நேரடியாக கிளிப்பிங்ஸ் இருக்கும். அந்த மக்கள் அங்க என்ன பதில் சொன்னாங்கன்றத. நாங்க இவர் மேல புகார் கொடுப்போங்க, சாராயம் விற்கிறாங்கன்ட்டு கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அன்றைக்கு மாதல் சட்டமன்ற உறுப்பினருடைய இன்ஃபுளுன்ஸ் மூலமாக வெளியில மீண்டும் எங்களை மிரட்டுவாங்க. இதெல்லாம் இத்தனை ஆண்டு காலமா தடுக்கலன்னா சொன்னாங்க. அந்த கிளிப்பிங்ஸ் உங்ககிட்டே இருக்கு. உங்க நியூஸ் 18 சேனல்ல சேர்ந்தவர்களும் தான் எங்க கூட வந்தாங்க இன்னைக்கு நேரடியாக. இதெல்லாம் வைத்துதான் பார்க்கும்போது தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. இதையும் தாண்டி சொல்றேன், இன்னைக்கு நேரடியாக களத்துல மருத்துவமனையில சென்று இருக்கும்பொழுது முதல் நாள் நடந்தது இல்லையா? முதல் நாள் இந்த சம்பவம் நடந்த உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்றாரு? இது வயிற்று போக்குனால போச்சு அப்படின்னு. அன்னைக்கு மருத்துவமனைக்கு கொண்டு போடும்போது விசைசாராயத்தை முறிப்பதற்கான மருந்துகள் அங்க இல்ல. இன்னும் சொல்லணும்னு சொன்னா மருத்துவர்கள் இல்லங்க. இல்ல, அமைச்சர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. கையிருப்புல 4 கோடி ரூபாய் அளவுக்கான மருந்து இருக்கு அப்படின்னு அமைச்சர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. என்ன இருந்துச்சு? வாட் இஸ் ஆன்டிடோட்? என்ன வச்சிருந்தாங்க அவங்க கிட்ட? எத்தனால் 2 நாள் கழிச்சு தான் ஆன்டிடோட்டா கொடுக்குறாங்க. முதல் மரக்காணம் சம்பவம் நடந்த பொழுது அதே அமைச்சர் என்ன சொன்னாரு? நாங்க யுஎஸ்ல இருக்கக்கூடிய ஆன்டிடோட்டை எடுத்துட்டு வந்து இங்க கொடுப்போம்னு சொன்னாரா இல்லையா? எங்க போச்சு? 10 மணி நேரத்துக்குள்ள அந்த ஆன்டிடோட் கொடுத்திருந்தால் உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம். இன்னைக்கு இல்ல, இந்த நிமிஷம் இல்ல. இந்த நிமிஷம் நாங்க கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில நேரடியாக சென்று பார்க்கும்போது எத்தனால தான் நாங்க ஆன்டிடோட்டா கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் இல்ல. அப்ப என்ன நீங்க பண்றீங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பேற்று தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் செயலிழந்திருக்கின்ற காரணத்தினால ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்க திரும்ப சொல்லணும். அந்த மாவட்டத்திற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்க சொல்றோம். இதுக்காக தான் நாங்க சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்பது என்னவென்று சொன்னால், நீங்க கேட்டீங்க பாருங்க, என்ன ஆதாரம்? என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க முதலமைச்சர் பதவி விலகணும்னு கேக்குறீங்க? சிபிஐ விசாரணை வைங்க. உங்கள் மீது தவறில்லை, எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொடர்பில்லை, எங்கள் அமைச்சருக்கு தொடர்பில்லை, எங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளருக்கு தொடர்பில்லைன்னா வெளிப்படையாக நீ சிபிஐ விசாரணை கொடுங்க. சிபிஐ விசாரிக்கட்டும், வெளிப்படையாக தெரிய போகுது. அதை விட்டுட்டு அதிமுக ஆட்சி திமுக ஆட்சின்னு மாறி அரசியல் விளையாட்டெல்லாம் வேண்டாம். மக்கள் கிட்டத்தட்ட 49 பேர் இறந்திருக்கிறாங்க. அங்க போய் பாருங்க, ஒரு 3 குழந்தைங்க, அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. இதுல நீங்க நான்றதெல்லாம் இல்ல. ஒரு துயர்மிகு சம்பவம் தான். ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட வகையில உழுக்கக்கூடிய சம்பவம் தான். இதுல வீண் அரசியல் வேண்டாம், ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை வேணும்னு சொல்லியிருக்கீங்க திரு ராஜீவ் காந்தி. இதுல திமுக அரசு இதுல எடுத்த உடனே எஸ் நடந்தது தவறுதான், நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் இந்த ஒரு வார்த்தை அப்படின்றது மட்டும் போதுமா? ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு, இது நடந்திருக்கக்கூடியது துரதிருஷ்டவசமானது அப்படின்றத ஒத்துக்கிட்டீங்க. நடவடிக்கை மாவட்ட ஆட்சி தொடங்கி எஸ்பி வரைக்கும் நடவடிக்கை எடுத்தாச்சு. கடந்த காலங்களில் சில என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு பேரவையில் முதலமைச்சர் சொல்லியிருக்கார். ஆனால் இன்னும் அதற்கு பிறகு எந்தெந்த இடத்துலலாம் கள்ளச்சாராயம் இருக்குமோ, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள், வேலூர், இங்கே எல்லாமே ரொம்ப தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டிய இடத்துல திமுக அரசு அப்படின்றது கொஞ்சம் இன்னும் கூடுதல் கவனத்தில் இருந்திருக்குமோ? இல்லை, கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டதால் தான் ஏற்கனவே பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது குற்றம் செய்ததற்கு ஒரு குற்றவாளி தயாராக இருக்கான். அவன் பாட்டாளி மக்கள் கட்சியால் திமுகவெல்லாம் பார்க்கணும்ல. எத்தனையோ வழக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி கிளைச்செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அது என்னுடைய நண்பர் மருத்துவர் கணேஷ்குமாருக்கே தெரியும். ஏன்னா இது திமுக பாமக அப்படிலாம் இல்லை. அவன் ஒரு குற்றவாளி, ஒரு அரசியல் கட்சி பின்பு ஒளிந்து விடுகிறான். அந்த குற்றவாளியை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக அரசு செயலிழந்துருச்சு, அந்த கட்சி செயலிழந்துச்சு பேசுவதே ஒரு பிரதாண்டாவாதமாகவும் ஒரு ஆரோக்கியமற்ற ஜனநாயகத்தை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா ஒரு கொலை நடக்கிற போது ஒரு கொலை செய்வன் தன்னுடைய முன்னுரிவத்து காரணமாக இல்லை உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் குறை செஞ்சுட்டான்னா அவன் திமுககாரன், அதனால் இந்த கொலைக்கு ஒட்டுமொத்த திமுக பொறுப்பேற்கணும், அரசு பொறுப்பேற்குங்கிற வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த இடத்துல அந்த இடத்துல இருக்கக்கூடிய மதுவிலக்குத்துறை மெத்தனமாக இருந்திருக்குது. ஆம், அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தான் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஏன் சரியாக செய்யலாம் கேள்வி வைக்கிறாங்க. ஆரோக்கியமான கேள்வி. அதுக்கான விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவங்க சிபிஐ அது எங்களுக்கு உண்மையை தோண்டி வந்துடும் பயங்கரமாங்கிறாரு. அப்படின்னா அவங்க ஆளுங்கட்சியாக அவங்க ஆதரவு கொடுக்குற என்ஆர் காங்கிரஸ் ஆளுகிற, அதாவது இங்கே பாண்டிச்சேரியில் எத்தனையோ கலாச்சார மரங்கள் நடந்தது.